ஹாய், ஹலோ, வெல்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு தயக்கம் வரக்கூடிய தருணம் வந்திருக்கும். அவசரமா வெளியில போகும்போது யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா, உதவி செய்யலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஆனா போக வேண்டிய அவசரத்துல தொடர்ந்து போயிருவோம். நம்ம மண்டைக்குள்ள அந்த நாள் முழுசும் அதுவே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை செஞ்சிருக்கலாமோ? செய்யாம விட்டுட்டோமே! அப்படின்னு. இட்ஸ் ஓகே. வெல்கம் பேக் டு ஆர்ஜே கிறிஸ். இன்னைக்கு தர்மம் கொடுக்கறத பத்தி ஆழமா பார்ப்போம். வெறும் பொருள் கொடுக்கறது மட்டும் தர்மம் இல்லைங்க. சேவை செய்யறதும் தான். இது நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்துற ஒரு வழி. நம்ம வாழ்க்கை, நம்ம தேவைகள்னு நம்மள சுத்தி மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப ஈஸி. நம்மள சுத்தி அநேக தேவைகளோட இருக்கிறாங்க. அவங்களே ஒரு நிமிஷம் பார்ப்போமே. அங்கதான் இந்த சேவை செய்யறது ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது. ஃபோன், வேலை, ஓட்டம். ஆனா ஒரு நிமிஷம் சுத்தி பாருங்க. யாரோ ஒருத்தருக்கு உதவி தேவைப்படலாம். அதுதான் உங்க வாய்ப்பு. அதுதான் நீங்க செய்யற சேவை. யோசிச்சு பாருங்க. கஷ்டத்துல இருக்கிற நண்பருக்கு ஒரு மெசேஜ், வயசான பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மளிகை பொருள் வாங்கி கொடுக்கறது, ஆதரவற்றோர் இல்லத்துல தன்னார்வ தொண்டு செய்யறது. இந்த சின்ன செயல்களால பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். பைபிள்ல சேவைக்கு நிறைய உதாரணங்களை இயேசு சொல்லியிருக்காரு. குறிப்பா அவர் சொல்றது, பசியோட இருக்கிறவங்களுக்கு, தாகமா இருக்கிறவங்களுக்கு, அந்நியனா இருக்கிறவங்களுக்கு, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, வியாதியோட இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நாம செய்யற உதவிதான் உண்மையான சேவை. உதவி செய்யற பழக்கம் எப்படி வரும்? அதாவது உதவி செய்யணும்னு நினைச்ச அப்பவே நம்ம செஞ்சிடணும். அது நமக்கு பழக்கமா மாறிடும். இது உங்கள் ஆர்ஜே கிறிஸ். கனெக்ட் ஆகுங்கள், ஆர் கனெக்டுடன்.